Hello student, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 days max challenge அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வெற்றிகரமாக வந்து 7 நாட்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த 7 நாட்களை ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஒரு 10 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்பு தொடர். ஓகே, அந்த ஏபிஜிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு டாபிக் தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு லைவ் இருக்கலாம். ஓகே, அது எப்பன்றதை வந்து நான் நாளைக்கு காலையில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு நோட்ஸ் எழுதிட்டு, அதாவது கொஸ்டின் எழுதிட்டு நாளைக்கு நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? அதாவது ஃபார்முலாஸ் இருக்கும், அது வந்து அட் அ டைம் நானே வந்து நடத்தும் போதே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். ஓகே, அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த அடுத்த ஒரு 3 நாட்கள், அதாவது நாளைக்கு, நாளை மறுநாள், அடுத்த நாள். ஓகே, ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி இருக்குது, அப்புறம் மெஷர்மெண்ட் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். ஓகே, அது 3 பார்ட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது 3மே வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் போட முடியாது. ஓகேங்களா? 3மே ஸோ நாளைக்கு நடத்தக்கூடிய இந்த ஏபிஜிபியாச்சு பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம ஃபார்முலா இல்லைனாலும் நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த மெஷர்மெண்ட் 2D அண்ட் 3Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணித்தான் ஒரு வழி கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறோம் இல்லை, நம்ம கொஷினில் அதாவது மேக்ஸில் வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் இல்லைன்றதை தாண்டி இப்போ நிறைய எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலாவே கொஷினாக கேட்குறாங்க. ஃபார்முலாவை போட்டு ஆன்சரை வரைச்சி கேட்குற மாதிரி கேட்கறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, ஃபார்முலாவையே கொஷினாக வந்து கேட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மொத்தமாக நான் வந்து 25 கொஷின் எடுத்திருக்கேன். ஓகேவா? அது ஏபி, ஜிபி, அப்புறம் வந்து பார்த்தா இந்த நம்பர் சிஸ்டம். ஓகேவா? அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது சிறப்பு துறை வரிசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தமாக சேர்த்து ஒரு 25 டைப்பாக வந்து நான் வந்து சுருக்கி வந்து வச்சுருக்கேன். நிறைய இருக்குது. ஓகே, கூட்டுத்துறை, பெருக்குத்துறை ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து நிறைய டாபிக் இருந்தாலுமே நம்ம சிலபஸில் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அதிகமாக கேட்ட கொஷினை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸை வந்து எழுதி வச்சுங்க, எழுதி மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேவா? இது என்னென்ன நாளைக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து கிளாஸ் நடத்துமோ நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ வந்து எழுதி அதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கூட்டுத்துறை வரிசை அதுக்குண்டான ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அதேமாதிரி பெருக்குத்துறை வரிசை, அதுக்கப்புறம் வந்து சிறப்புத்துறை வரிசை. ஓகேவா? இந்த 3 பார்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா இது புத்தகத்தில் இருக்கக்கூடியது அப்படியே நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 3 பார்ட்டை வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அடுத்த பேஜ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த கணக்கு வந்து எழுதலாம். ஸோ ஒரு பக்கத்துக்கு 3 கொஷின் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த கொஷின் பெருசு பெருசாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஷின்லாம் மட்டும் ஒரு பக்கத்துக்கு 2 கொஷின் எழுதுங்க. ஓகேவா? கொஷின் கம்மியாக வரது இந்த கணக்கு, இந்த கணக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் கண்டிப்பாக வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பேஜிலே முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சம்ஸ், அதாவது கொஷின் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு பக்கத்துக்கு 3 கொஷின் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெருசாக ஒரு 4 கொஷின் 5 கொஷின் வரும். அதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 2 கொஷின் அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 9 to 10 அந்த கேப்பில் தான் வந்து லைவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் குரூப் 4 குரூப் 2 தேர்வில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏபிஜிபிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. போன குரூப் 2 எடுத்தாலும் சரி, இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, போன குரூப்பில் இந்த ஏபிஜிபிலேருந்து ஒரு கொஷின் எடுத்தாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நான் எடுக்கக்கூடிய டாபிக் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா கடந்த குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இந்த 3 எக்ஸாமில் வந்து எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாம் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நாளையோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 டாபிக். ஓகேவா? இன்னும் நமக்கு 2 டாபிக் தான் இருக்குது. நாளை லைவ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது 2 ரொம்ப பெரிய டாபிக். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து கடலை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பெருங்கடலை வந்து பார்க்க போகிறோம். அந்த 2 டாபிக் அதையுமே நான் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை ரொம்ப லெங்க்த்தாக கூட போகலாம், ஒரு 3 மணி நேரம் கூட போகலாம். அந்த 2 லைவுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா துணிஞ்சு இறங்கிட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணும். இதை பார்த்து இது வேணாம் அது வேணாம் ஒதுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ஒரு கை பார்க்கணும். அதுதான் ஒரு போட்டியாளருக்கு அழகு, போட்டி தேர்வருக்கு அழகு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து எழுதி வச்சிங்க. நாளைக்கு எழுதிட்டு தான் என்ன பண்ணணும்,
மேக்ஸ் பார்க்க வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நாளும் தவறாமல் கரெக்டாக வந்து பிளான் படி ஓகேவா, ஹவர்ஸ் தான் தவறு இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி வந்து 11 மணிக்கு நம்ம லைவ் போட்டோம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஏன்னா ஒரு வாட்டி 9:30 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் இருப்போம், 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஒரு நாளைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 மணிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஆனால் சொன்ன மாதிரி அடுத்த 3 நாளில் வந்து நம்ம வந்து 10 டேஸ் மேக்ஸ் சேலஞ்சை வெற்றிகரமாக வந்து முடிச்சிடலாம். முடிச்சிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், சொன்ன மாதிரி 2 லைவ் மாஸ் லைவ் வைக்க போகிறோம், 200 கொஷின். ஓகேவா? பார்ப்போம் யார் எப்படி எடுக்கிறீன்றதை பற்றி, அதை நம்ம அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோம் இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ டே 8 நாளைக்கு சிறப்பு தொடர், கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர், எண் தொடர், இந்த 4 டாப்பிக்குமே நம்ம வந்து முடிக்க போகிறோம். காலைல 10 மணிக்கு லைவ் வந்துடுங்க. சரிங்களா? இதுக்கு நான் பிடிஎஃப்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா அதுக்கும் நான் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.